ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. சரோஜினி நாயுடு அம்மையாரை பற்றி முக்கியமான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களோட கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வயசில் சென்னை பல்கலைக்கழகத்தில் மெட்ரிகுலேஷன் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்திருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நிசாம் இவங்க வழங்கிய உதவித்தொகை மூலமாக லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் கல்லூரி மற்றும் கேம்பிரிட்ஜ் கிர்டன் கல்லூரியில் வந்து பயன்படுத்திருப்பாங்க. அடுத்து இவங்க ஜாதி மறுப்பு திருமணம் டாக்டர் முத்தியாலயா கோவிந்தராஜ் நாயுடு இவங்களை வந்து 1898 வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து இவங்களோட அரசியல் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா இவங்க இந்திய தேசிய காங்கிரஸில் ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. இதில் 1925 கான்பூர் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தலைமை தாங்கியிருந்திருப்பாங்க. அதில் காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதல் இந்திய பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து இவங்க தான். அதே மாதிரி ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது இவங்க வந்து 2வது பெண் தலைவராக இருப்பாங்க. ஏன்னா முதல் பெண் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருப்பாங்க. அடுத்து சரோஜினி நாயுடு அம்மையார்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் 1905 வங்கப்பிரிவினைக்கு அப்புறமா தான் கலந்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரோட முக்கிய போராட்டங்கள் பார்க்கும்போது ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தில் 1930 தண்டி யாத்திரையில் வந்து கலந்துருப்பாங்க காந்திஜியோட. அதில் தாரசனா சத்தியாகிரகம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருந்திருக்கும். அடுத்ததாக வெள்ளினை வெளியேறு இயக்கம் நடத்திருந்திருப்பாங்க. 1942 வந்து கலந்துருப்பாங்க. இவங்க ஆளுநராக சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநராக உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 1947 வந்து இருந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமானது கூட அது. இவங்களோட இலக்கிய பணிகள் பார்க்கும்போது தி கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு இந்த புக்கு 1905 தி பேட் ஆஃப் த டைம் அப்படிங்கிற புக்கு வந்து 1912 தி புரோக்கன் விங் இந்த புக்கு 1917 இது ரொம்பவே ஒரு முக்கியமான புக்கு கூடாது. நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் அது கேட்டிருக்காங்க. அடுத்ததான் தி ஃபெதர் ஆஃப் தி டான் இந்த புக்கும் இன் தி பஜார்ஸ் ஆஃப் ஹைதராபாத் இந்த புக்கும் எழுதியிருப்பாங்க.